வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவசங்கரி அம்மா அவர்கள் எழுதிய பாலங்கள் 1907 டு 1931. அத்தியாயம் 8. பந்தக்கால் நட்டு வாசலை அடைத்து தட்டு பந்தல் போட்டாகிவிட்டது. காலனா காடுகளின் ஓரத்தில் மஞ்சள் குங்குமம் தடவி நல்ல செய்தியை தஞ்சாவூர் அச்சகம் ஒன்றில் அச்சடித்து மெட்ராஸ் இதர வெளியூர்களுக்கு போஸ்ட் பண்ணியதில் முடிந்த வரைக்கும் பந்துக்கள் ஒவ்வொருவராய் வந்து சேர தொடங்கியாகிவிட்டது. பாட்டிகளும் மாமிகளும் ஒன்று கூடி அப்பளம், ஊறுகாய், பொடி வகையறாக்கள் செய்து வைத்தாகிவிட்டது. கொள்ளை தாழ்வரத்தில் பரிசாரகர்கள் கோட்டை அடிப்பை மூட்டி வேலைக்கு பட்சணங்கள் பலகாரங்கள் செய்ய முற்பட்டாகிவிட்டது. வைத்தி என்கிற வைத்தியநாதனுக்கு பூனல். 7 வயசுலே பூனல் போடுறதும் பொண்கள் திரள்றதுக்கு முன்னாலே கல்யாணம் பண்ணுறதும் குறைஞ்சிட்டு வர்றது. இப்போவே இவனுக்கு 10 முடிச்சு 11 பிறந்தாச்சு. இனிமேயும் தாமசிச்சுட்டு போனால் கல்யாணத்துக்கு தான் சிவனேன்னு பூனல் கண்ணலத்தையும் வச்சுடலாம். என்ன பாவம் பண்ணினோ? 2 வருஷமாக நினைச்சது எதையும் சாதிக்க முடியாதபடி ஏதேதோ தடங்கள். இந்த வருஷமாவது பகவான் கண்ணை திறந்து பார்த்து காரியத்தை நடத்தி வைக்கணும். என் அப்பனே வைத்தியநாதா, ஏண்டாப்பா சோதனை பண்ணுறே? வாய் ஓயாமல் தைலா புலம்ப எல்லோருமாக முனைந்து நின்று நிச்சயித்திருக்கும் வைபவம். இன்னெல்லாம் ஒரு விசேஷம்னா வாசல்ல கை ஜலத்தை தெளிச்சுட்டா ஜேன்னு உறவு மனுஷா வந்து கூட்டிடுவா. உறவு முறை விட்டு போகக்கூடாதுன்னுட்டு தெரிஞ்சவா தெரியாதவான்னு எல்லோரும் 10 நாள் முன்னாடியே வந்து வீட்டை நிறைச்சிடுவா. இப்போ அச்சடிச்ச கடிதாசியை கண்டதும் போகணுமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு நிற்கிறான். ஆஃபீஸில் லீவு எடுக்க முடியலை. பிள்ளைக்கு பரீட்சைன்னு ஏதாவது நொண்டி சாக்கி சொல்லிட்டு வராமல் இருக்க பார்க்குறா. காலம் ரொம்ப மாறிடுத்தான். நீ சொல்கிறது ரொம்ப சரியாமாஞ்சி. 3ஆம் வருஷம் பிச்சை கல்யாணத்துக்கு பூனல் போட்டப்போ கூட இத்தனை மோசமில்லை. இப்போ தான் எல்லோரும் கணக்கு பார்க்க கற்றுண்டுட்டா. பங்குஜி தாத்தில் சீமை மாடு வாங்கியிருக்காளாம். கண்ணு போடுற சமயம் விட்டுட்டு வர முடியாதுன்னு கடிதாசி போட்டிருக்கா. ராதி ஆத்துக்காரர் வெள்ளைக்காரன் கம்பெனியிலே ஓஹோன்னு சம்பாதிக்கிறார். லண்டனுக்கு ஜோலியாக போயிருக்கிறார். அதான் நானும் வரலையேன்னு பாலை குச்சத்திட்ட சொல்லி அனுப்பியிருக்கா. ஆம்படையான் சீமைக்கு போயிட்டா இவ வரக்கூடாது. இது ராங்கியா இல்லை மனுஷார வாண்டாங்கிற குணமா தெரியலை. மொத்தத்திலே களி ரொம்ப முத்திண்டு வருது. அதான் நேக்கு சொல்ல தோன்றது. வாசத்திண்ணையிலே உட்கார்ந்து காலஸ்ரீ கணபதியிடம் இந்த நாளை பற்றி ராமு அத்தான் குறைப்பட்டு கொண்டாலும் எதையும் லட்சியம் பண்ணாத வகையில் விசேஷத்துக்கென்னு வந்திருந்த வெளியூர் ஆண்கள் இளநீர் குலைகளை சீவி தள்ள சொல்லி அடுத்தடுத்து குடித்து வாய் நிறைய வெற்றிலை புகையிலையை குதப்பிக்கொண்டு சீட்டாடி பெரியவர்களுக்கு தெரியாமல் தஞ்சாவூருக்கு சென்று பயாஸ்கோப் பார்த்துவிட்டு வந்தார்கள் என்றால் அவர்களுடைய புத்திர சிகாமணிகள் காவேரி ஜலம் வீணாகாமல் 3 வேளையும் எருமை மாடு கணக்காய் முங்கி குளித்து உள்ளூர் விடலைகள் மண்டபத்திலிருந்து பாய்ந்து நீந்தி சாகசம் பண்ணுவதை திறந்த வாய் மூடாமல் பார்த்து தங்கள் பங்குக்கு தாங்களும் எதையாவது பெருமையாய் பேச வேண்டுமே என்கிற ஆதங்கத்தில் பட்டணத்து வாழ்க்கையை பற்றி பீற்று கொண்டார்கள். என்ன ஊருடா இது? ஒரு லைட் கூட இல்லாமல். எங்கள் ஊரில் சுவிட்சை போட்டால் வெளிச்சம் வரும் தெரியுமா? ட்ராம் வண்டி பார்த்திருக்கோலடா நீங்களெல்லாம். தடம்னு வேகமாக அதில் போகிறது தனி குஷி. கோச் வண்டியில் உட்காந்துட்டு பீச் வழியாக டவுன்லேருந்து நாங்கள் மயிலாப்பூருக்கு போவோம். பாரு, காற்று ஆளை தூக்கிட்டு போயிடும். ஏண்டா பீச்சுன்னா தெரியுமாடா உங்களுக்கெல்லாம்? கோழி முட்டை பெப்பர்மெண்ட் சாப்பிட்டு இருக்கேலா? இல்லையா? உருண்டையா ரோஸ் வெள்ளை நிறத்திலே நறுக்குன்னு கடிச்சா உள்ளே பாதாம் பருப்பு இருக்குமே, சாப்பிட்டதில்ல? நிஜமாவா? ஆரஞ்சு சுளை பெப்பர்மெண்ட் யாருக்கு வேணும்? இந்த நாத்தம் முடிச்ச பைத்த மாவும் கடலை மாவும். எங்கள் அப்பா வினோலின் ரோஸ்ன்னு ஒரு சோப்பு வாங்கி தருவார் பாரு. பூசிண்டா நாள் பூரா உடம்புல வாசனை மனத்துண்டே இருக்கும். கட்டினா கிளாஸ்கோ மல்வேஷ்டி கட்டணும். சாக்கு மாதிரி என்னடா துணி இதெல்லாம்?
வாய் வலிக்காமல் மெட்ராஸ் சிறுசுகள் தங்கள் ஊர் புராணத்தை பேச திருவையாறை தாண்டி அந்தாண்டை போயிருக்காத உள்ளூர் பொடிசுகள் இப்படி இருப்பதெல்லாம் சாத்தியமா என்று கண் விரித்ததுகள். இவர்கள் இப்படி என்றால் ஒரு படித்துறை தப்பாமல் நின்று தெருமாட்டு பெண்கள் பெரியவர்களுக்கும் மாமியார்களுக்கும் தெரியாமல் கிடைத்த அவகாசத்தில் அவசர அவசரமாய் வம்படித்தனர். அடே காவேரி, பாம்பேலிருந்து இதுக்காக வந்திருக்கியா? ஆத்துக்காரர் குழந்தைகள் சௌக்கியமா? காமு, நீ எப்போ வந்தே? உன் ஆம்படையான வந்திருக்கிறாரா? மாமியார்காரி மனசு வந்து உன்னை எப்படி வரவிட்டா? அவளையாவது அவள் மாமியார் வரவிடுறதாவது. நான் தான் அவள் ஊருக்கு போய் இழுத்துன்னு வந்தேன். ஆனாலும் உனக்கு தைரியம் ஜாஸ்தி தாண்டி. காவேரி, அக்கா தங்கைகள்னா இருந்தும் நீங்கள் வேறு தினுசு, காமு வேறு தினுசு. பின்ன ஓட ஓட விரட்டினா ஓடிண்டே இருக்கணுமா? இவளுக்கு பதிலாக நான் அந்த ஆற்றுல மாட்டு பொண்ணா இருந்திருந்தேனா இத்தனை நாளைக்கு அவள் கொட்டத்தை அடக்கியிருப்பேன். என்ன ஜென்மமடி! அவள் வயிற்றுக்கு கூட சரியாக போட மாட்டேங்கிறா. மாங்குன்னு நாள் பூரா உழைக்கிறதுக்கே வயிறார சாதம் போடக்கூட அவளுக்கு மனசாகலை. இவன் ஆம்படையானும் இத்தனையும் பார்த்துட்டு சும்மா இருக்கானே, அதை சொல்லு. காமு மாதிரி தான் எங்கள் நிலைமையும். காவேரி நாத்தனார் தீசல்கள் இருக்கு பாரு, அதுகள் எந்நேரமும் ஒன்று மாற்றி ஒன்று கத்தின்ண்டே இருக்கும். ஒரு கரண்டி கறி கூட வச்சுட்டுட்டா போச்சு. அம்மா கிட்ட போய் அவள் சட்டியோட கவுத்துக்கிறான்னு சொல்லி கொடுத்துடும். வாய்க்கு வேணுங்கிறது சாப்பிட கூட முடியாத நிலை. ரொம்ப கஷ்டம் போ. நீங்களெல்லாம் அவ குட்ட ஏண்டி குனியரில் நிமிர்ந்து நில்லுங்களேன். அப்புறம் அவள் என்ன பண்ணிடுவான்னு பார்ப்போம். ஐயோடி, நினைச்சாலே பயமாக இருக்குது. 4ஆம் நாள் எங்கள் ஆற்றுல என்ன நடக்குதுன்னு தெரியுமா? என் சின்ன ஓர்படிக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? என் சின்ன ஓர்படிக்கு நாக்கு சபலம் உண்டு. எல்லோருக்கும் தோசை வார்த்தவளுக்கும் தனக்கு 2 சாப்பிடணும்னு ஆசையாக இருந்திருக்கு. அதனாலே காஞ்ச கல்லில் சொய்யிங்கன்னு மாவை ஊற்றினா கணக்கு போட்டுட்டு கூடத்திலே உட்கார்ந்திருக்கிற மாமியார்காரி கண்டுபிடிச்சி கத்துவாருன்னு காயாத கல்லில் 2 கரண்டி மாவை ஊற்றி வெந்ததும் வேகாததுமாக எடுத்து கூடத்தில் வச்சுட்டு தண்ணி எடுக்க குளத்துக்கு வந்தப்ப அறக்க வாயில் திணிச்சுட்டதையும் பின்னாலேயே வந்த குட்டி நான் பார்த்துட்டு கோல் சொல்லி கொடுத்துடுத்து. மாமியாருக்கும் குழந்தனுக்கும் ஏக கோபம் வந்து தலைமயிரை பிடிச்சு இழுத்து அடித்து ஒரே ரகலை. போ, நாங்களாவது நிமிர்ந்து நிற்கிறதாவது. அப்போ செத்து சுண்ணாம்பா போங்கோ. சுந்தாமாமி மாட்டு பொண்ணுக்கு அடை தட்ட தெரியலைங்கிற கோபத்திலேயே கையை கொதிக்கிற கல்லில் வச்சு தேய்ச்சாலாமே. இதனுடைய அக்கிரமம். பதிலுக்கு அவ கையை வச்சு இவ தேய்க்க வேண்டியது தானே. இவளுக்கு ஒரு கல்யாணம், ஒரு வேஷ்டி கட்டின புருஷன். தூத்தேரி வேண்டி இருக்கலை. பம்பாயில் புருஷனுடன் தனி கொடுத்தனம் செய்யும் காவேரி ஆவேசமாய் பேசி நிறுத்த அவளுக்கு இருக்கும் தைரியத்தையும் உயர்வான வாழ்க்கையையும் நினைத்து சுற்றி நின்ற பெண்கள் மனசுக்குள் பொறுமிவிட்டு நாழியானால் மாமியார் திட்டுவாள் என்கிற பயத்தில் வேகமாக இடத்தை காலி பண்ணினர். ஆனால் இதே காவேரி மற்ற துணிச்சல்கார மாட்டு பெண்களின் மண்டைகள் கூடத்திலும் சமையல் கட்டிலும் 4 பேராய் 8 பேராய் உட்கார்ந்து வயதான பெண்கள் ஊர் நிலைமையை விவரிக்கையில் துப்புரவாக உருட்டப்பட்டது நிஜம். 2 வார்த்தை படிச்சுட்டோம்னு இந்த காலத்து பொண்கள் தலைக்கீழாக நிற்கிறதுகள். பெரியவா பிறந்தாலே ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எல்லாம் சின்ன பொண்ணாட்டம் சித்தாடை உடுத்திண்டு தலைப்பை காற்றுல பறக்க விடுறதுகள். பெரியவா வந்தால் எழுந்து நிற்கிறது கூட இல்லை. மாதம் மழை பெய்யலைன்னா எப்படி பெய்யும்? பொண்கள் அடக்கமில்லாமல் துப்புர தண்டிகளாட்டம் ஊர் சுற்றினா வானம் பொய்க்காமல் வேற என்ன பண்ணும்? நான் சொன்னேன் அம்பளு, இந்த காவேரியை பார்த்தியோ? இவ மாதிரி 4 பெண்கள் ஒரு ஊரில் இருந்தால் போகும். அந்த இடம் ஆசைப்பட்டு போயிடும். வெள்ளைக்காரியாட்டம் அதென்ன தழுக்கு மினுக்கு பார்க்க சகிக்கலை. தலைமயிரை வெட்டி முன்னுச்சி மயிரை பறக்க விட்டுண்டு கன்றாவி, இவ ஏண்டி இப்படி இருக்கா? புருஷன்காரன் நடக்க மாட்டானோ? அதென்ன துப்பு கட்டத்தனம்? இவளை அடக்கக்கூட ஒருத்தனால முடியுமா? தூக்கி கடவா பள்ளியில் அடக்கிடுவா. அத்தனை எமகாதகி. மாமியாரே மையிட்டு ஏட்டுக்கிறியான்னு கேட்டு எப்பேற்பட்டவனையும் சமாளிச்சுடுவாளே. அது என்னடி இது மாமியார் மையிட்டுக்கிறது? அகிலாண்டம் முன்னால் சாய்ந்து வினவ அம்புலு மாமி கையை தட்டி முகவாயில் வைத்தாள். அந்த கதை உனக்கு தெரியாதா? ஒரு ஊர்லேயே ஒரு அறுத்து போனவ
அவளுக்கு ஒரே ஒரு பிள்ளை. 2 பேரும் பரமசாது. பிள்ளைக்கு வயசானதும் கல்யாணம் பண்ணி வச்சாலாம். வந்தவ ஒரு சூர்பனகை, சரியான யமன். மாமியார்காரிக்கு ஒரு வாய் சாதம் கூட ஒழுங்காக போட மனசு இல்லாதவளாம். இந்த பிள்ளைக்கு ஊர் ஊராய் போய் சம்பாதிச்சுட்டு வர ஜோலி. அதனால் கிட்டத்தில் நின்று அம்மாவை கவனிக்க முடியலையாம். ஒரு தரம் வெளியூர் போயிட்டு காசும் பணமுமா வந்து இறங்கினவனுக்கு அம்மாவை பார்த்ததும் பகீர்னு இருந்துதாம். குச்சி குச்சியாக காலும் கையும் இழைச்சி போய் படுத்த படுக்கையாக அம்மா இருக்க தாலி கட்டினவளை கூப்பிட்டு, ஏண்டி எங்கள் அம்மாவை நீ சரியாக கவனிக்கிறது இல்லையான்னு கத்தினானாம். இந்த கைகை என்ன பண்ணினாலாம், கண்ணால் ஜலம் விட்டுண்டு, நான் அப்படி கூட வஞ்சனை பண்ணுவேனா, எத்தனை விபசாரம் பண்ணாலும் எதுவும் வாண்டாங்கிறார். வயிற்றுக்கு சரியாக சாப்பிட மாட்டேங்கிறார், வாய்க்கு பிடிக்கலைங்கிறார். இப்போ உங்களுக்கு எதிரிலேயே கேட்குறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு கீழ்ஞ்ச நேரம் பேசக்கூட சக்தி இல்லாமல் கிடக்கிற மாமியார்கிட்ட குறிஞ்சி, அம்மா கண்ணுக்கு மை இட்டிக்கிறேலான்னு மெதுவே கேட்டாலாம். அறுத்து போன கேள்விக்கிட்டே மை இட்டுக்கிறியான்னு கேட்டதும் அவள் பதறி போய் காதை புத்திண்டு, ஐயோ வேண்டாண்டின்னு பதில் சொன்னாலாம். அசட்டு பிள்ளை தள்ளி நின்று பார்த்துட்டு, பொண்டாட்டி சொல்கிறது நிஜம்தான், தப்பு அம்மா பேரில் தான்னு நம்பிட்டு திரும்ப ஊருக்கு போயிட்டானாம். இப்படி இருக்கு கதை. இந்த காவேரிக்கு இத்தனை ஜகஜாலத்தனமும் உண்டு. நம்ம ஊர் சிறுசுகள் அவளோடு ரொம்ப சேராமல் இருக்கிறது தான் நல்லது தான். வாய் வலிக்கும் வரை தம் வயசு கோஷ்டிக்கேற்ப அடுத்து வந்த நாள்களில் அனைவரும் பேசி தீர்க்க வைத்தியின் பூணூல் கல்யாணத்துக்காக குறிப்பிட்டிருந்த நாளும் நெருங்கியது. முதல் நாள் நாந்தி. வெள்ளி தங்க பூணல் மோதிரம், பட்டு வேஷ்டி, சிவகாம சுப்புனிக்கு புடவை வேஷ்டி, பிச்சை அரிசிக்கு வெள்ளி கிண்ணம், சந்தி செய்ய தாம்பலம், பஞ்சபாத்திர உத்திரணி, 5 வகை பட்சணம், பருப்பு தேங்காய், அரிசி 1 மூட்டை, பருப்பு 2 பட்டம், படி தேங்காய், பழம், சர்க்கரை, வெல்லம், தலா அரை முன்னு என்ற பிறந்த கிருஷ்ணர்களுடன் கணபதி வந்து படியேற அமர்க்கணுமாய் பூநூல் கல்யாணம் களை கட்டி போனது. வேதம் படித்த வேதோத்மாக்கள் கலசம் வைத்து ஹோமம் ஜபம் பண்ண அந்த கலச நீரால் பிள்ளை வைத்தியநாதனுக்கு சுப்பினி அபிஷேகம் செய்த கையோடு புதுசு உடுத்தி மாலை போட்டு மனையில் உட்கார வைத்து ஆரத்தி எடுத்தார்கள். மறுநாள் காலை 4 பிரம்மச்சாரி பையன்களுக்கு புது வேஷ்டி கொடுத்து வைத்திக்கு கள்ளப்புணல் போட்டு குமார போஜனம் செய்வித்தார்கள். அடுத்து நெல்லை தரையில் பருத்தி அதன் மேல் கோலமிட்டு மனையை போட்டு கிழக்கு நோக்கி உட்கார வைத்து உன்னோக்கி வைத்தியை உட்கார சொல்லி சுமங்கலிகள் கௌரி கல்யாணம் பாட சவரம் செய்ய வைத்து அப்பள குடுமி வைத்தார்கள். பிறகு மேளத்துடன் காவேரிக்கு பிள்ளையை அழைத்து போய் ஸ்நானம் செய்வித்து மாமாசீராக வந்திருந்த பட்டை உடுத்து ரெட்டை வடம் சங்கிலி போட்டு கண்ணுக்கு மையிட்டு மாலை போட்டு ஊர்கோலமாய் அழைத்து வந்து வாசலில் நிறுத்தி ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து போனார்கள். பூணூல் மந்திரங்களை வரிசை கிரமமாய் வாத்தியார்கள் சொல்ல தகப்பனாரை குருவாக எண்ணி வைத்தி கால் அளவி நமஸ்கரிக்க சபையில் சுப்புனி உத்தரவு வாங்கியானதும் பிரம்மோதோஷம் நடந்தேறியது. ஆசீர்வாதம் முடிந்த கையோட பிச்சை. பௌதி பிட்சாம் தேகி. மும்முறை வைத்தி குரல் கொடுக்க ஒரு கையில் தேங்காயும் இன்னொரு கையில் பஞ்சபாத்திரமும் வைத்து அரிசியை எடுத்து முதலில் சிவகாம போட அவளை பிள்ளை சாஷ்டாங்கமாய் விழுந்து நமஸ்கரிக்க அந்த அரிசியை வாங்கி அரிசி பானையில் கொண்டு வைத்தானதும் மற்ற பெண்கள் பிச்சை போட்டார்கள். பிச்சை போட்ட அத்தனை பேருக்கும் அவர்கள் கொண்டு வந்த பாத்திரத்தில் பெருசாய் சீர்முறுக்கு லாடு வைத்து திருப்பி கொடுத்து மரியாதை செய்தால் தயலா. அவபாஷணம் பண்ண ஐஸ்வர்யம் பெருகும் என்ற நம்பிக்கையில் அந்த 4 நாள்களும் 2 வேளையும் அவபாஷணம் செய்ய மற்றவர்கள் அரட்டை அடித்து ஊர் சுற்றி பொழுதை போக்கினார்கள். 4ஆம் நாள் காலையில் மாமியாருக்கு தானமாக கொடுத்துவிட்டு நாந்தி வேஷ்டியை மாமியாருக்கு தானமாக கொடுத்துவிட்டு மஞ்சள் நீர் கரைத்து எடுத்துக்கொண்டு வைத்தி கையில் அரசங்குச்சியில் மஞ்சள் துணி முடிந்த தண்டத்தை கொண்டு தண்டை நீர் ஊற்றியபடி 7 வீடு தாண்டி கோவில் வரை அழைத்து போனார்கள். அங்கு வந்தவர்கள் அனைவருக்கும் வெற்றி தாம்பலம் கொடுத்த பின் பிரம்மச்சாரி ஆசிரமம் தருவதாக சொல்லி சுப்புனி வாசலிலே நின்று பிள்ளையை எதிர்கொண்டு வீட்டுக்குள் அழைக்க மதிய விருந்துடன் கல்யாணம் முடிந்தது. அடுத்து வந்த 1 மாதமும் பள்ளிக்கூடம் சென்று வரும் நாழிகை தவிர வாத்தியாரும் தாத்தாவும் வைத்தியின் கிட்டத்தில் 3 வேளையும் உட்கார்ந்து காலை சந்தி மத்தியானிகம்
சந்தியாவந்தனத்தை ஒழுங்காக செய்ய கற்றுக் கொடுத்தார்கள். பூணூல் போட்டாயிற்று. இனியும் இவனை குழந்தையாக நடத்துவது தவறு என்று வீட்டு பெரியவர்கள் கருதியதில் 4-5 மாசங்கள் தாண்டி 11வது வயசு பூர்த்தியாவதற்குள் வைத்தி பள்ளியில் படித்து கொண்டே அப்பாவுடன் வயலுக்கு சென்று வரவும், குத்தகை எடுத்திருக்கும் சர்க்கார் மரங்களுக்கு அருகில் நின்று தழைகளை கழிக்க சொல்லவும், மடை திறக்க வரப்பு கட்டவும், அன்றாட கூலியாக 3/4 ரூபாயும் பெண்களுக்கு 6 ஆனாவும் எண்ணி கொடுக்கவும் கூட நன்றாக தெரிந்து கொண்டான்.